மாநில அரசு மென்மையா கையாளுது. இதை நாங்க குற்றச்சாட்டாவே வைக்கிறோம். இப்படி தீய சக்திகளுக்கு மென்மையாக காட்டக்கூடாது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் திமுக அரசு மீது காங்கிரஸ் பேரியக்க மாநில தலைவர் செல்வபெருந்தகை காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார். நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க, திருப்பரங்குன்றம் வழிபாடு இருக்கு, நாங்க எல்லாம் போறோம், எல்லாரையும் கூட்டு போறோம் வாங்க. அதே மாதிரி சிக்கந்தர் பாதுஷா நம்முடைய இந்து மக்களோடு பின்னி பிணைந்திருப்பவர். எனக்கே சின்ன வயசுல உடம்பு சரியில்லைன்னா எங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டு மசூதிக்கு போயிட்டு ஓதலாம் வான்ட்டு அதை மயில் இறகுல ஓதுவாங்க. அதெல்லாம் நினைவுக்கு வருது. சிக்கந்தர் பாதுஷாவையும் பார்க்க போறோம், எங்களுடைய குலதெய்வம் திருமுருகனையும் பார்க்க போறோம். மாநில அரசு மென்மையா கையாளுது. இதை நாங்க குற்றச்சாட்டாவே வைக்கிறோம். இப்படி தீய சக்திகளுக்கு மென்மையாக காட்டக்கூடாது. பல இடங்கள்ல அயோத்தி மண்டபம் விவகாரமாகட்டும், தஞ்சை நிகழ்ச்சியாகட்டும், தொடர்ந்து ஒரு ஜனநாயகத்தை கடைபிடிக்க வேண்டும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். இவர்களுக்கு எதுக்கு மென்மையாக போக்கை காட்டணும்? மத கலவரத்தை தூண்டுகிறார்கள், சாதி கலவரத்தை தூண்டுகிறார்கள்னா அவங்க கிட்ட என்ன மென்மையான போக்கு தேவை இருக்கு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.